இன்றைக்கும் நான் உங்களுக்கு மத்தியிலே ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும்படி கடந்து போயிருந்த போது ஆண்டவர் ஒரு வசனத்தை எனக்கு முன்னே காண்பித்து, நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னை தப்புவிப்பேன் என்று இயேசு பேசினார். நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன். ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விபத்தினால் ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு வியாதியினால் ஒரு பாதுகாப்பு இல்லை, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மந்திரவாதத்தினால் பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னை தப்புவிப்பேன். சங்கீதம் 41 சங்கீதம் 2வது வசனத்தை நாம் எடுத்தவர்கள் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 41 அதனுடைய 2வது வசனம், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவனாயிருப்பான், அவனை சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புவிடீர். சங்கீதத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். நம்மளை பார்த்துதான் இயேசு சொல்லுகிறார், உன்னை நான் பாதுகாத்து இந்த உலகத்தில் நான் உன்னை உயிரோடு வைப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஒரு பாதுகாப்பு இல்லாததை போல ஒரு சூழ்நிலைகள் வரலாம். அதுதான் ஏசாயா 43 அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஏசாயா 43 அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தால், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல பற்றாது. இதில் 3 காரியங்களை நான் பார்க்கிறோம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். தண்ணீர் ஒரு பெரிய ஆபத்தான ஒரு காரியம். கடல் அமைதியாக இருக்கிறதை போலத்தான் நமக்கு தெரியும். அந்த தண்ணீரிலே நாம் போகும்போது எப்பொழுது நமக்கு ஆபத்து வரும் என்று தெரியாது. அதனால தான் இயேசு சொன்னார், நீ அந்த தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று இயேசு சொன்னார். 2வது சொன்னார், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. கரை புரண்டு ஓடுகிற ஆறை நீங்கள் பாருங்கள், அதிலே மாட்டிக்கொண்டால் அதிலே நாம் தப்ப முடியாது. அதிலேயே நீங்கள் கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று இயேசு சொன்னார். என் அக்னி ஜுவாலை உன்மேல் பற்றாது, அக்னியில் நீ இருந்தாலும் அதிலேயே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று இயேசு சொன்னார். நீங்கள் தண்ணீரை கடக்க வேண்டியது வரும், ஆறுகளை கடக்க வேண்டியது வரும், நீங்கள் அக்னியிலே கடந்து போக வேண்டியது வரும். இந்த தண்ணீர் அக்னி, இந்த ஆறுகள் என்றால் இது ஒரு பாடுகளை குறைக்கும். ஒரு பாடுகள், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாடுகளை தான் இது குறைக்கும். இந்த ஆண்டு அது மாதத்தின் இந்த 2வது நாளிலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்கள் தண்ணீரை கடக்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மாதத்திலே வரும். நீங்கள் ஆறுகளை கடக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். நீங்கள் அக்னியை கடக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இயேசு சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னோட கூட இருக்கும்படி உபாகமம் 31 அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தால், நான் உனக்கு முன்பதாக கடந்து போவேன். நீங்க இதன் வழியாய் கடந்து போகும்போது இயேசு உங்களுக்கு முன்னே கடந்து போவார். நீங்கள் தண்ணீரை கடக்கும் பொழுது இயேசு உங்களுக்கு முன்னே கடந்து போவார். நீங்கள் ஆறுகளை கடக்கும் பொழுது இயேசு உங்களுக்கு முன்னே கடந்து போவார். நீங்கள் அக்னியிலே கடந்து போகும் பொழுது இயேசு உங்களுக்கு முன்னே கடந்து போவார். உபாகமம் 31 அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தால், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். நீங்கள் தண்ணீரிலே கடந்து போகும் பொழுது அவர் உங்களை விட்டு விலகி போக மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். நீங்கள் ஆறுகளை கடந்து போகும் பொழுது அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். நீங்கள் அக்னியிலே கடந்து போகும் பொழுது அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா.
அல்லேலூயா. நீ ஆறுகளை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகளை கடக்கும் பொழுது சகோதரனே உங்களோடு கூட கர்த்தர் இருப்பார். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது சகோதரி இயேசு உங்களோடு கூட இருப்பார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமையாக இருந்த அந்த மக்கள் தேவனால் 430 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மக்கள் வழிநடத்தப்பட்டார்கள். அந்த ஜனங்கள் 30 லட்சம் ஜனங்கள் வழிநடத்தப்பட்டார்கள். அந்த வழிநடத்தப்பட்டு வரும் பொழுது அங்கே சிவந்த செங்கடல், அந்த செங்கடலுக்கு முன்னே 30 லட்சம் ஜனங்கள் அங்கே பாளையம் இறங்கினார்கள். 30 லட்சம் ஜனங்கள் அங்கே பாளையம் இறங்கி நிற்கிறார்கள். இந்த மக்கள் அந்த கடல் வழியாகத்தான் கடந்து போக வேண்டும். அந்த கடல் வழியாய் கடந்து கானானுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஆனால் அங்கே போக முடியாதபடி இந்த கடல் அந்த மக்களுக்கு தடையாய் இருக்கிறது. திரும்பி போகலாம் என்றால் பார்வோனுடைய சேனை இந்த மக்களை கொலை செய்வதற்காக யுத்த வீரர்களோடு இராணுவத்தோடு தளவாடங்களோடு இவர்களை துரத்தி கொண்டு வருகிறார்கள். முன்னையும் போக முடியாது, பின்னையும் வர முடியாது. ஒரு பயங்கரமான ஒரு பாதிக்கப்பட்டு போன ஒரு சூழ்நிலையில் இந்த மக்கள் அந்த செங்கடலுக்கு முன்னே நின்று கொண்டிருக்கிறார்கள். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு பயந்தார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர் பயங்கர இராணுவத்தோடு பயங்கரமான குதிரை வீரர்களோடு வருகிறதை கண்டு இவர்கள் பயந்தார்கள். இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தண்ணீரை கண்டு நீங்கள் இந்த மாதத்திலே பயப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்கள் பயப்படாதிருங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த குதிரை வீரர்களோடு அந்த யுத்த வீரர்களோடு இவர்களை கொல்லும்படி அழிக்கும்படி வந்திருந்த போது என் ஆண்டவர் இவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் பயப்படாதிருங்கள் என்பதாக இயேசு சொன்னார். பயப்படாதிருங்கள். இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, தண்ணீரை போல சோதனைகள் உங்க வாழ்க்கையில் வரலாம். இந்த யுத்த வீரர்களை போல போராட்டங்கள் உங்களை துரத்தி கொண்டு வரலாம். ஒரு வியாதி உங்களை துரத்தி கொண்டு வரலாம். ஒரு கடன் பிரச்சனை உங்களை துரத்தி கொண்டு வரலாம். ஒரு பலவீனங்கள் உங்களை துரத்தி கொண்டு வரலாம். பொல்லாத மனிதர்கள் உங்களை துரத்தி கொண்டு வரலாம். மந்திரவாதிகள் உங்களை துரத்தி கொண்டு வரலாம். வியாதிகள் உங்களை துரத்தி கொண்டு வரலாம். மந்திர பெல்லிசூனியங்கள் உங்களை துரத்தி கொண்டு வரலாம். பிசாசு உங்களை துரத்தி கொண்டு வரலாம். உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களை பாதுகாக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்களை பாதுகாக்கிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலுக்கு முன்பதாக பார்வோன் துரத்தி கொண்டு வருகிறார். இந்த செங்கடல் தடையாய் இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். 91ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை வாசித்தால், சங்கீதம் 91:15 வாசிக்கும் போது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவர் நம்மளை தப்புவிப்பாராம். ஒரு ஆபத்தான ஒரு போராட்டம் வரும் பொழுது இயேசு நம்மளை தப்புவிப்பார். சில மனிதனால் ஆபத்து வரும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்தில் நம்மளை தப்புவிப்பார். ஒரு வியாதியினால் ஒரு ஆபத்து வரும் பொழுது அந்த இடத்தில் இயேசு நம்மளை தப்புவிப்பார். ஏதோ ஒரு பாதிப்பினால் உங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும் பொழுது இயேசு உங்களை தப்புவிப்பார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் உங்களை தப்புவிக்கிற தேவன், அவர் உங்களை தப்புவிக்கிற ஆண்டவர், உங்களை தப்புவிப்பார் என்று இயேசு சொல்லுகிறார்.
நீங்கள் பயப்படாதிருங்கள், இயேசு உங்களை தப்புவிப்பார். கடன் பிரச்சனையா, பயப்படாதிருங்க, ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். ஏதோ ஒரு சோதனையா, ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். உங்க வீட்டில் பிரச்சனை போராட்டங்களா, இயேசு உங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தால், மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அவன் அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. அல்லேலூயா. ஜலம் பிரிந்து போயிற்று. இப்ப அந்த ஜனங்கள் பத்திரமாய் பாதுகாக்கப்பட, பத்திரமாய் ஆண்டவர் பாதுகாக்கப்பட, அந்த கடல் வழியாய் நடந்து போவதற்கு கடலை ஆண்டவர் பிரித்து போடுகிறார். அல்லேலூயா. கடலை ஆண்டவர் பிரிந்து போக பண்ணுகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் அந்த கடலை இரண்டாக பிரிந்து போக பண்ணுகிறார். மோசேனிடத்தில் ஆண்டவர் சொன்னார், மோசே, இந்த கடலை அந்த கோலினால் அப்படி அடித்து விடு. கோலினால் அந்த கடலை தடையாய் இருக்கிற அந்த தடையை அடித்து விடு என்பதாக இயேசு சொன்னார். மோசே கையில் இருந்த கோலை எடுத்து கொண்டு போய் அந்த செங்கடலை ஓங்கி அடித்த உடனே கடல் இரண்டாய் பிரிந்து போனது. வேதம் சொல்லுகிறது, அந்த ரெண்டு பக்கம் தண்ணீர் மதிலை போல குவியலாக அப்படி நின்று கொண்டிருந்ததாம். அல்லேலூயா. அப்படி மதில் மாதிரி அது ரெண்டு பக்கம் அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. மதில் மாதிரி ரெண்டு பக்கம் நின்று கொண்டிருக்கிறது. தரையை பாருங்க, அந்த தண்ணீர் இவ்வளவு நேரம் இருந்த தண்ணீர், அந்த தண்ணீர் அந்த தரை உலர்ந்து போன கட்டான் தரையாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த யாத்திராகமம் 14:22 வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலேயும் இடதுபுறத்திலேயும் மதிலாக நின்றது. ரெண்டு பக்கமும் அந்த ஜலம் மதிலாக நின்றது. அந்த ஜனங்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். நம்முடைய தேவன் தன் மக்களை பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. பார்வோன் நினைத்தான், உன்னுடைய காலம் முடிந்து விட்டது, உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, உன்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது என்று பார்வோன் நினைத்தான். அவனுடைய ராணுவம் அப்படி துரத்தி கொண்டு வரும் பொழுது தன் மக்களை வழிவிடுவதற்காக என் ஆண்டவர் கடலையே இரண்டாய் பிளந்து விட்டார். அல்லேலூயா. அந்த கடலிலே தன் மக்கள் பிரயாணப்பட்டு அக்கறைக்கு போனார்கள். 66ஆம் சங்கீதம் 6வது வசனம் சொல்லுகிறது, கடலை உலர்ந்த தரையாய் மாற்றினார். கடலை உலர்ந்த ஒரு கட்டாந்தரையாய் ஆண்டவர் மாற்றினார். அந்த உலர்ந்த தரையாய் மாற்றினார். அந்த ஜனங்கள் அதன் வழியாய் கடந்து போனார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்து போனார்கள். அந்த தண்ணீர் ரெண்டு பக்கம் குவியலாய் இருக்கிறது. என் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கும்படி அவர்களுக்கு முன்னே கடந்து போனார். கடல் இரண்டாய் பிளந்து போனது. ரெண்டு பக்கம் குவியலாய் மதிலாய் நின்னது. அந்த தரை உலர்ந்த தரையாய் மாறினது. எவ்வளவு பெரிய மிராக்கிள் பாருங்க. நம்முடைய தேவன் தடைகளை உடைக்கிற தேவன். நம்முடைய தேவன் தடைகளை உடைத்து தன் மக்களை பாதுகாக்கிற ஒரு தேவன். இஸ்ரவேல் மக்களுக்காக கடலை பிளந்து ஆண்டவர் உலர்ந்த தரையாக்கி ஆண்டவர் தன் தேசத்துக்கு நேராக அந்த மக்களை வழிநடத்தினார் என்று வசனம் சொல்லுகிறது. உங்களையும் ஆண்டவர் வழிநடத்துவார். என்ன பிரச்சனை, என்ன தடை, என்ன போராட்டம், என்ன எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறீங்களா அல்லது தோல்வி அடைந்த வாழ்க்கை வாழ்றீங்களா, எல்லாத்தையும் உடைக்கிற வல்லமை இயேசுவனுடைய வல்லமை. அல்லேலூயா. மந்திரவாதம் செஞ்சிட்டாங்க பிரதர், என்னால தப்ப முடியாதுன்னு சொல்றாங்க பிரதர், இந்த வியாதியினால நான் தப்ப முடியாதுன்னு சொல்றாங்க, இந்த போராட்டத்தினால நான் தப்ப முடியாது, இந்த பலவீனத்தினால நான் தப்ப முடியாது. எல்லாவற்றையும் உடைக்கிற ஒரே தேவன் இயேசு.
அல்லேலூயா. அவருடைய வல்லமை உடைச்சிட்டா நீங்க பத்திரமாய் பாதுகாக்க முடியும். அவருடைய இயேசுவினுடைய வல்லமை இறங்கிட்டா எல்லாம் உடைஞ்சி தானாய் போய்விடும். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். இரண்டாவது, நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் பிறழுவதில்லை. ஆறுகள், ஒரு ஆற்றில் தண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுத்து போகும்போது பார்த்து பாருங்க, கரை புரண்டு அப்படி சுருண்டு சுருண்டு போய்விடும், கடை புரண்டு போய்விடும். அதிலே மனிதர்கள் மாட்டிக்கொண்டால் தப்பவே முடியாது. அந்த ஆற்றிலே மனிதர்கள் மாட்டிக்கொண்டால் தப்பவே முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆறுகளை நீ கடந்து போவாய், ஆறுகளை நீ கடந்து போவாய். ஆறுகளை போல பிரச்சனை இருக்கிறதா, அதிலே நீ கடந்து போவாய் என்று வசனம் சொல்லுகிறது. யோசுவா 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோசுவா 3ஆம் அதிகாரம் 1 வசனம், அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து கடந்து போகும் முன்னே ராக் தங்கினார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை தாண்டி இப்ப சித்தீமிலே வந்தார்கள். இந்த சித்தீமிலிருந்து பிரயாணப்பட்டு யோர்தான் அந்த நதி கரையிலும் வந்து விட்டார்கள். இந்த ஆறை கடந்து விட்டால் கானானுக்குள்ளே போக முடியும். அந்த ஆறு வரையிலும் வந்து விட்டார்கள். இந்த மக்கள் முன்னேறி போக முடியாதபடி இந்த ஆறு தடையாய் இருக்கிறது. இந்த ஆறு தடையாய் இருக்கிறது. இந்த ஆற்றை கடந்தால் போதும் கானானுக்குள்ளே, ஒரு செழிப்பான தேசத்துக்குள்ளே, ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேசத்துக்குள்ளே போக முடியும். இந்த தேசத்துக்குள்ளே போக முடியாதபடி இந்த ஆறு தடையாய் இருக்கிறது. ஒரு ஆறு தடையாய் இருக்கிறது. ஒருவேளை உங்க வாழ்க்கையில் என்ன தடையாய் இருக்கிறதோ அதை உடைக்கிற ஒரே ஒரு வல்லமை இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை. அல்லேலூயா. எக்ஸாம் எழுதி பார்க்கிறீங்க, நீங்க ஃபெயில் ஆகி கொண்டு போகலாம். அந்த தடையை உடைக்கிற ஒரே ஒரு வல்லமை இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை. அல்லேலூயா. இந்த யோர்தான் வரையிலும் போய்விட்டார்கள். 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். பெட்டியை சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். இந்த ஜனங்கள் பிரயாணம் பெற ஆயத்தமாகி விட்டார்கள். இந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு முன்னையும் அதற்கு பின்னே ஜனங்களும் இந்த கடந்து போவதற்கு பிரயாணப்பட்டு விட்டார்கள். ஆனால் இந்த செங்கடல் தடையாய் இருந்த போது 15வது வசனம், அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும் ஆசாரியர்களின் கால்கள் ஓரத்திலே பட்டவுடனே, இந்த அறுப்பு காலம், அந்த அறுப்பு காலத்தில் வெள்ளம், மழை, கரை புரண்டு அந்த தண்ணீர் ஓடுகிறது நிமித்தம் கரை புரண்டு ஓடுகிறது. யோர்தானிலே தண்ணீர் கரை புரண்டு கரை புரண்டு கரை புரண்டு ஓடுகிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நதி வரையிலும் வந்து விட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கையை சுமந்து கொண்டு முன்னே போகிறார்கள். ஜனங்கள் பின்னே கடந்து போகிறார்கள். கடல், அந்த தண்ணீர், அந்த ஆறு யோர்தான் தடையாய் இருக்கிறது. இப்ப ஆசாரியர்களுடைய கால்கள் அந்த ஆற்றினுடைய ஓரத்திலே பட்ட உடனேயே 16வது வசனம், மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் வரைக்கும் குவியலாக குவிந்தது என்னும் வெளியிலே கடலுக்கு ஓடி வருகிற பிரிந்து ஓடிட்டு ஜனங்கள் எதிராக கடந்து போனார்கள். அல்லேலூயா. ஆசாரியர்களுடைய கால்கள் அந்த நதியிலே பட்டவுடனே அந்த நதி இரண்டாக பிரிந்து போனது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஆற்றை கடந்து போனார்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. சொல்றாங்க நிறைய பேர், நீ போக முடியாது, நீ தப்ப முடியாது,
இதோடு முடிந்தது, இனி வெற்றி கிடைக்காது, என்னுடைய வாழ்க்கையில என்னைக்கும் தோல்விதான், இது நடக்கவே நடக்காது என்று சொல்லுகிறார்கள். என் ஆண்டவர் அந்த ஆசாரியருடைய கால்கள் பட்டவுடனேயே இந்த ஆறு இரண்டாய் பிரிந்து போனது. அந்த தண்ணீர் குவியலாய் நின்று கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் அந்த கட்டாந்தரையிலே அந்த ஆற்றை கடந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆற்றை கடந்து போனார்கள். இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரை உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அந்த கட்டாந்தரை வழியாய் நடந்து போனார்கள். என் ஆண்டவர் இயற்கைக்கு மேலான அற்புதம் செய்கிறவர். என் ஆண்டவர் இயற்கைக்கு மேலான அதிசயங்களை செய்கிறவர். உங்க வாழ்க்கையில என்ன தடை இருந்தாலும் என் ஆண்டவரால் முடியாத காரியம் என்றுமில்லை. ஒரு வியாதியாய் இருக்கலாம், ஒரு கடன் பிரச்சனையாய் இருக்கலாம், ஒரு போராட்டமாய் இருக்கலாம், ஒரு ஆபத்தாய் இருக்கலாம், ஒரு பலவீனமாய் இருக்கலாம், எதுவாய் இருந்தாலும் என் ஆண்டவர் இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த யோர்தானை கடந்து அக்கறைப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதர்கள் சொன்னார்கள், இனி இவர்களுடைய வாழ்க்கை முடிந்தது, இவர்கள் இனி கடந்து போக முடியாது. மனிதனுடைய ஆலோசனையின்படி அப்படி சொல்லுவான், விஞ்ஞானியினுடைய ஆலோசனையின்படி அப்படி சொல்லுவான், மருத்துவருடைய ஆலோசனையின்படி அப்படி சொல்லுவான், அவனுடைய அறிவின்படி அப்படி சொல்லுவான். அவனை காட்டிலும் என் ஆண்டவர் பெரியவர். அந்த விஞ்ஞானியை காட்டிலும் இயேசு பெரியவர். அந்த டாக்டரை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர். அந்த மருத்துவரை காட்டிலும் இயேசு பெரியவர். அவர் பெரிய தேவன். அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்குனவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். தன் மக்களை பாதுகாக்கும்படிக்குத்தான் சிலுவையில் அவர் அடித்து நொறுக்கி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து 3வது நாள் உயிர்த்தெழுந்து அவர் ஜீவனுள்ள ஆண்டவராய் இன்னைக்கு நம்மளோடு இருக்கிறார். எந்த தடைகளை உடைக்கிற ஒரு வல்லமை இயேசுவின் வல்லமை. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யோர்தானை கடந்து அக்கறைப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அக்கறைப்பட்டார்கள். அல்லேலூயா. 3வதாக அக்னி போல அந்த வேகுகிற சூழ்நிலைகள் வரலாம். தானியேல் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்தால், தானியேல் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை உண்டு பண்ணி பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமவெளியிலே நிறுத்தினான். தானியேல் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே வாசிக்கும் பொழுது நேபுகாத்நேச்சர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலையை அந்த தேசத்திலே நிறுவி இருக்கிறான். பாபிலோன் என்கிற மாகாணத்திலே அவன் கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்து அங்கே நிறுத்தி இருக்கிறான். அந்த நாட்களில் வாழ்ந்த 3 இளம் வாலிபர்கள், அரண்மனையில் வேலை பார்க்கிற இளம் 3 வாலிபர்கள், தானியேல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தால், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை அக்கினி சூளையிலே போடுவதற்கு கட்டும்படி ராணுவத்தின் பலசாலிகளாகிய பரிசர்களுக்கு கட்டளையிட்டான். அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 இளம் வாலிபர்கள். இந்த இளம் வாலிபர்கள் 3 பேரையும் கையையும் காலையும் கட்டி 7 மடங்கு எரிகிற நெருப்பிலே போடுவதற்கு இந்த ராஜா கட்டளை பிறப்பிக்கிறான். ஏன் இவன் இப்படி செய்ய வேண்டும் என்றால், இந்த ராஜா நிறுத்தின சிலை பிரதிஷ்டை நாளிலேயே இந்த 3 வாலிபர்கள் வணங்காதது நிமித்தம் இந்த வாலிபர்கள் மேல் கோபம் கொண்டு இவர்களுக்கு விரோதமாய் இந்த நேபுகாத்நேச்சர் எழும்பி ராணுவ பலசாலிகளிடத்தில் சொல்லுகிறான், இவர்களுடைய கையை கால்களை கட்டுங்கள், 7 மடங்கு நெருப்பை சூடாக்குங்கள், இதிலே இவனை போட்டு விடுங்கள் என்பதாக இந்த நேபுகாத்நேச்சர் நினைத்தான். இந்த நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறான், இவனுடைய வாழ்க்கை முடிந்தது, இந்த நெருப்போடு இவனுடைய வாழ்க்கை முடிந்தது, இவனுடைய எதிர்காலம் இல்லை என்று இந்த நேபுகாத்நேச்சர் நினைக்கிறான். தன் பிள்ளைகளை பாதுகாக்கிற ஆண்டவர்
என் ஆண்டவர் பரத்திலிருந்து இவனுடைய நினைவுகளை பார்க்கிறார். நேபுகாத்நேச்சர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிக்கிறார். என் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நீ பேசுகிறாயோ, என் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நீ செயல்படுகிறாயோ, அவர்களை பாதுகாக்கிற தேவன் நான், என் பிள்ளைகளை பாதுகாக்கிற ஆண்டவர் நான் என்று இயேசு பரலோகத்திலிருந்து அறைகுவல் விடுகிறதை பார்க்கிறோம். எரிகிற நெருப்பிலே கையையும் காலையும் கட்டி 3 வாலிபர்களை அந்த நெருப்பிலே போட்டார்கள். 21வது வசனத்தை வாசித்தால், கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சோலை நடுவிலே இவர்கள் 3 பேரையும் போட்டு விட்டார்கள். பயங்கரமாய் எரிகிற அந்த நெருப்பிலே இவர்களை போட்டு விட்டார்கள். 23வது வசனம் சொல்லுகிறது, கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சோலையின் நடுவிலே விழுந்தார்கள். கட்டி கையையும் காலையும் கட்டி அந்த எரிகிற நெருப்பு சூழிலே போய் அப்படியே விழுந்தார்கள். விழுந்த போது 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து போனான். தீவிரமாய் எழுந்து மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றார். அல்லேலூயா. நேபுகாத்நேச்சர் பிரமித்து போனான். உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிற அற்புதத்தின் நிமித்தமாய் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் இனி பிரமித்து போவார்கள், பிரமித்து போவார்கள். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 வாலிபர்களுக்கு விரோதமாக எழும்பின நேபுகாத்நேச்சர் பிரமித்து போனான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இவன் ஆச்சரியப்பட்டு எழுந்திருக்கிறான். ஆச்சரியத்தோடு எழுந்து பக்கத்தில் இருந்த மந்திரிமார்களை நோக்கி, நம்ம 3 பேரை அல்லவா இந்த நெருப்பிலே போட்டு வைத்தோம், 4வது ஒருவர் அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார், 4வது ஒருவர் அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். 25வது வசனம், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. 4வது ஒரு ஆள் தேவன் தன் பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக என் ஆண்டவர் அந்த அக்கினியிலே இறங்கினார். இந்த ராஜா சொல்லுகிறான், அவர்களுடைய முடி கூட கருகி போகவில்லை, அவர்களுடைய வஸ்திரங்கள் எரிந்து போகவில்லை. 4வது ஆள் அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசு அந்த நெருப்புகளை அங்குமங்குமாய் தன் பிள்ளைகளை பாதுகாக்கும்படி உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவர் பாதுகாக்கும்படி அந்த நெருப்புகளை இறங்கி வந்தார். ஒருவேளை கடன் பிரச்சனை என்கிற நெருப்பிலே மாட்டி இனி தப்ப முடியாது, தப்ப முடியாது. நான் மந்திரவாதம் செய்து விட்டேன், இவனுக்கு வியாதி வந்து விட்டது, இனி தப்ப முடியாது. அவர்களுக்கு முன்னே என் ஆண்டவர் உங்களை தப்புவிக்கிறவராய் வெளிப்பட்டார். தப்புவிக்கிற ஆண்டவராய் வெளிப்படுவார், வெளிப்படுவார். 26வது வசனம், அப்பொழுது நேபுகாத்நேச்சர் எரிகிற அக்கினி சோலையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவில் இருந்து வெளியில வந்தார்கள். அக்கினியில 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த நெருப்புக்குள்ளே இருந்து இந்த வாலிபர்கள் வெளியிலே வந்தார்கள். அல்லேலூயா. அந்த வாலிபர்கள் வெளியிலே வந்தார்கள். வெளியில வரும்போது பாருங்க, 27வது வசனம், தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் தலை மயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் கண்டார்கள். அல்லேலூயா.
இந்த தேசாதிபதி, அந்த அரண்மனையில வேலை பார்க்கிற பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய 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 அதிகாரிகள், அந்த மந்திரிமார்கள் கூடி நின்று பேசுறாங்க. இந்த 3 பேருடைய தலைமையர் கருகவில்லை, இந்த வஸ்திரங்கள் எரிந்து போகவில்லை, இந்த அக்னிக்கு விழுந்தார்களே அதுக்குரிய ஒரு மனம் கூட இவங்க சரீரத்தில் இருந்து வரலையே என்று பிரமித்து போனார்கள். அல்லேலூயா. அவர்கள் பிரமித்து போனார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 3 வாலிபர்களும் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தவர்கள், ஜெபிக்கிற பிள்ளைகள், ஆண்டவருக்கு சமூகத்தில் தினம் 3 வேளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவரை இரவும் பகலும் தேடுகிற பிள்ளைகள், ஆராதனையிலே தங்களை உட்படுத்தி ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள், சபை என்றால் உயிராய் நேசிக்கிற பிள்ளைகள், இயேசு என்றால் உயிராய் நேசிக்கிற பிள்ளைகள், ஜெபம் என்றால் உயிராய் நேசிக்கிற பிள்ளைகள், வேதம் என்றால் உயிராய் நேசிக்கிற பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை ஒரு பாதிப்பு வந்தபோது என் ஆண்டவர் பாதுகாக்கிறவராய் இறங்கி வந்தார். 30வது வசனம், பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். அல்லேலூயா. அந்த தேசத்தில் அவர்கள் உயர்வு பெற்றார்கள், பதவி உயர்வு பெற்றார்கள். பெரிய பதவியிலே இந்த 3 வாலிபர்களும் வந்தார்கள். நான் சொல்றது நீ கேட்க மாட்டியா, நீ கீழ்ப்படிய மாட்டியா, இந்த சிலையை நீ வணங்க மாட்டியா என்கிற குற்றத்துக்காக நெருப்பில் போட்டாலும் என் ஆண்டவர் பாதுகாக்கிறவராய் வந்து பத்திரமாய் வெளியில வந்து அந்த தேசத்தில் உயர்த்தப்பட்டார்கள். அப்படியானால் இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நெருப்பை போல உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், நெருப்பை போல உங்க வாழ்க்கையில போராட்டம் இருக்கலாம், நெருப்பை போல வியாதி இருக்கலாம், நெருப்பை போல கடன் பிரச்சனை இருக்கலாம், நெருப்பை போல உபத்திரவம் இருக்கலாம், நெருப்பை போல வேதனைக்குரிய சம்பவங்கள் சம்பவிக்கலாம். என் ஆண்டவர் இயேசு உங்களை பாதுகாக்கிறவராய் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். உங்களை காக்கிற தேவன், அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று இயேசு சொல்லுகிறார். இங்க இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாப்பார், உங்களை வழி நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். உங்களை தப்புவிக்கிற ஒரு தேவன், இன்று முதல் ஆண்டவர் உங்களை விசேஷமாய் தப்புவிப்பார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. அப்படி எழுந்திருங்க.